ஹாய், வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா டேஸ்டியான ஈரல் கிரேவி. ஒரு பல்லாரி வெங்காயம் ஒன்று, தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஈரல், பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி பூண்டு 2 கரண்டி, சின்ன டீஸ்பூன் தான். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு அப்படியே ஊற விட்டுடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் குக்கர் வச்சுருங்க. குக்கர் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை ஒரு 3 நாள் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய், ரம்ப இலை 2, ஒரு பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம். இதை போட்டு நல்லா வதக்கிப்போம். ப்ரௌன் கலருக்கு தான் வர வேண்டிய அவசியம் இல்லை, வெங்காயம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச ஈரல் எடுத்து சேர்த்துப்போம். இதோட மசாலாவை நல்லா கிளறிப்போம். மசாலா கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு டம்ளர் அளவு இருக்கும். இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்து விசில் விட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், தேங்காய் பேஸ்ட்டு கிரேவி விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்ட வர அளவுக்கு அடுப்பில் விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ரெடி ஆகிடுச்சு ஈரல் கிரேவி. ஈரல் கிரேவி உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.